இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கிறிஸ்தவத்தின் திறவுகோல் அல்லது முதுகெலும்பு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது, அவர் துக்க வீட்டுக்கு போன பொழுது, குறிப்பாக லாசருடைய வீட்டுக்கு போன பொழுது சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அவர் உயிரோடு கூட இருந்த நாட்களிலே தான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்பதை முன்கூட்டியே அவர் சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். பின்பு அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறைந்த போது அதற்கு அப்புறமாக அரிமத்தியா ஊரனாகி யோசேப்பு அவருடைய சரீரத்தை பிலாத்துவிடத்திலே அனுமதி கேட்டு அவனுடைய சொந்த கல்லறையிலே அவன் அடக்கம் பண்ணி வைத்தான். அவன் அடக்கம் பண்ண பின்பு அவருடைய சரீரத்திற்கு மரியாதை செலுத்துவதற்கு அவருக்குடைய அன்புக்குரியவர்கள் பரிமள தைலங்களினால் அவரை கனம் பண்ண அந்த கல்லறைக்கு போனார்கள். அப்படி போன பொழுது கல்லறை திறந்திருக்கதை கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி ஆச்சரியப்பட்டு நின்ற பொழுது தேவனுடைய தூதன் அவளுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு கூட இழந்தார். உயிர்த்த தேவனை மரித்த இடத்தில் நாம் தேட வேண்டிய அவசியமில்லை. மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடைய ஆண்டவர், அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். உலகத்தில் பிறந்த இனி பிறக்க போகிற எந்த மனுஷனோ அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்வதை நாம் கண்டதில்லை, கேட்டதில்லை. இயேசுடைய பிறப்பு அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு முன்பதாகவே அவர் மட்டுமல்ல, அவருடைய அப்போஸ்தலர்களும் அதை சொல்லியிருந்தார்கள், தீர்க்க தரிசிகளும் அதை குறித்து சொல்லியிருந்தார்கள். ஆகவே இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் சொல்லும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்த தேவனை, தேவகுமாரனை அவள் கண்டார்கள். கண்ட பொழுது அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18 வாசித்து பார்க்கிறோம். இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை பார்த்து, வானத்திலேயும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் சகல நாட்களில் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட இருந்து தம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு தான் உயிரோடு கூட எழுந்ததை தரிசனமானார். அவர்களுக்கு காட்சி அளித்தார். அதோடு கூட மட்டும் அல்ல, பரமேறி செல்வதற்கு முன்பதாக சொன்ன மாபெரும் கட்டளை, நீங்கள் உலகமெல்லாம் போய் இந்த உலகத்திற்கு உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல வேண்டும். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், வருகை, இவைகள் தான் சுவிசேஷம். ஆகவே இந்த நல்ல செய்தியை உலகத்திற்கு கொண்டு செல்லுங்கள். வானத்திலேயும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, உலகத்தின் சகல நாட்களையும் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களோடு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கொடுத்த அவருடைய திட்டத்தை நமக்காக நிறைவேற்றினார். அவருடைய திட்டத்தையும் அவருடைய பணியையும் அவருடைய நாடி துடிப்பையும் அவருடைய மாபெரும் பணியை நாமும் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கும் அருள் செய்வாராக. இந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் சொன்னதான காரியம் என்னவென்றால், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். அவரை விசுவாசிப்போம், அந்த வார்த்தை விசுவாசிப்போம், அவருக்காக பணி செய்வோம். அவருக்காக பணி செய்வது நம் மூலமாக அவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்கு வழங்கப்படுவார். கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்திலே பலத்த சத்துவத்தை நடப்பித்த தேவன் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் செய்ய இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்து மாபெரும் காரியங்களை செய்வாராக. May God bless you. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே